திருமணமான 2 வருடத்தில் விதவையாக இருக்காங்க மனைவி. 33 வயதில் ஒரு ஹீரோ தன்னுடைய முடிவை தவறாக தேர்ந்தெடுத்துட்டார். திருமணமான 2 வருடத்தில் விதவையாக இருக்காங்களாம் மனைவி. 33 வயதில் அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறாரு ஹார்திக் ஹீரோ. தெலுங்கு சினிமாவில் நடிகர் உதய்கிரனின் வளர்ச்சி எந்த அளவுக்கு அபரிவிதமாக இருந்ததோ அதே போல் அவரது வீழ்ச்சியும் கிட்டத்தட்ட வியக்கத்தக்க முறையில் தான் இருந்துச்சு. 33 வயதான நடிகர் உதய்கிரன் 2014 ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் ஒரு தவறான முடிவை எடுத்து அவர் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருந்தார். அவருடைய மனைவி விஷிதா தன் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வெளியே போன நேரத்தில் உதய்கிரன் நெருங்கிய நண்பர்களிடம் தான் மனம் சோர்வடைந்திருக்கிறேன், தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு குறுஞ்செய்தி அனுப்பியதாக சொல்லப்படுது. உதய்கிரனின் திடீர் தற்கொலைக்கு என்ன காரணம்னு பலரும் யூகித்து வராங்க. அவரது மனைவி விஷிதா சிறந்த ஹீரோவாக கொண்டாடிய தெலுங்கு சினிமா அதன் பின் தனது ஒதுக்கி தள்ளியதால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் பணப்பிரச்சனைகளை எதிர்கொண்டதாகவும் போலீசாரிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தெலுங்கில் ஹாட்ரிக் ஹீரோ அப்படின்னு அழைக்கக்கூடிய உதய்கிரன் தேஜா இயக்கத்தில் சித்திரம் படத்தில் அறிமுகமாகி நுவ்வு நேரு, மனசந்த நுவ்வே ஆகிய பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி படங்களை கொடுத்தவர். 2001 சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்கியிருக்கார். தமிழில் 3 படங்கள் உள்பட மொத்தம் 19 படங்கள் நடிச்சிருக்காரு உதய்கிரன். காதல் படங்களில் நடித்து காதல் நாயகன் பிம்பத்தில் சிக்கியதால் தனக்கு வேறு வகையான கதாபாத்திரங்கள் வாய்ப்புகள் வழங்கப்படலை அப்படின்னு உதய்கிரன் கவலைப்பட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி தவறான முடிவை எடுத்தது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக்காகி இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியை ஏன் அவர் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல அப்படின்றதான் இப்போ எல்லோரினுடைய கேள்வியாகவும் இருந்து வந்துட்டுருக்கு. என்ன தான் இப்போ உட்காந்து நம்ம புலம்பினாலும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினாலும் நிச்சயமாக பார்த்தோம்னா நிறைய எல்லோருமே இப்படி தவறான முடிவை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்கள் எடுக்கிறாங்கன்றது வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. அப்படி தான் உதய்கிரன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இன்னும் அவருடைய நினைவுகள் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் தன்னுடைய மனைவியை ஏன் அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு ரொம்பவே வேதனை தெரிவித்து வராங்க. உண்மையிலேயே இது போல் ஏன் நல்ல நல்ல நடிகர்கள் தவறான முடிவை எடுத்துடுறாங்க, அவங்களால படத்தில் வர மாதிரி வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட முடியாதான்னு பலருமே விமர்சனம் பண்ணி வராங்க.